அல்-அக்ஸா வெள்ளப்போர் என்பது ஆரம்பம் மாத்திரமே. இனி ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. மாமாவும் மருமகனும் காசாவிலே மேற்கொள்ள போகும் 100 பில்லியன் சூதாட்டம். காசாவிலே களமிறங்க போகும் பிளாக் ராக் நிறுவனம். உலகிலே அதிகமாக காசாவை பற்றியும் ஈரானை பற்றியும் பேசக்கூடிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் மாறியுள்ளார். காலையில் நடைபெறக்கூடிய ஊடக சந்திப்பிலே காசாவை பற்றியும், மாலையில் நடைபெறக்கூடிய ஊடக சந்திப்பில் ஈரானை பற்றியும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். நாள் முழுக்க அமெரிக்க மக்களை பற்றியும் அமெரிக்காவின் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டிய டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் காசாவை பற்றியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பற்றியும் நெட்டன்யாகுவை பற்றியுமே சிந்திக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வழங்குகின்றார். இவ்வளவு நாளாக நெட்டன்யாகுவுக்கு வழங்கப்படாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதற்கு தடை செய்யப்பட்டிருந்த அனைத்து விதமான ஆயுதங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் வழங்குகின்றார். நெட்டன்யாகுவுக்கு என்னவெல்லாம் வழங்க முடியுமோ அவை அனைத்தையும் வழங்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராகவே இருக்கின்றார். உறக்கத்திலும் நெட்டன்யாகு என்று புலம்புகின்றாரோ தெரியவில்லை. மேலும் நெட்டன்யாகுவுக்கு சேவை செய்யக்கூடிய வேலைக்காரனாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது காணப்படுகின்றார் என அமெரிக்காவின் அரசியல் ஆர்வலர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களில் விமர்சனங்களை முன்வைத்து கேலியும் செய்கின்றார்கள். கடந்த ஒரு வாரமாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை பற்றியும் அமெரிக்கர்களை பற்றியும் சிந்தித்ததை விட நெட்டன்யாகுவை பற்றியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பற்றியும் காசாவை பற்றியுமே அதிகமாக சிந்தித்துள்ளார் என அமெரிக்க ஆய்வாளர்களும் தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் இனி வரக்கூடிய நாட்களில் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசரையும் எகிப்தினுடைய ஜனாதிபதியையும் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்வேன். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாட்டு தலைவர்களுடன் நான் நேரடியாக பேசியதற்கு பிறகு அவர்கள் பலஸ்தீனிய மக்களை பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுடைய நாடுகளில் பலஸ்தீனிய மக்களை மீள்குடியமர்த்துவார்கள். நான் எதிர்கால வளர்ச்சிக்கு காசாவை ஒரு சிறந்த தளமாக மாற்றுவேன். காசாவை வாங்குவதற்கும் காசாவை சொந்தமாக்குவதற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். நிச்சயமாக நான் காசாவை வாங்கி அமெரிக்காவுக்கு சொந்தமாக்குவேன். காசாவில் உள்ள சில பகுதிகளை ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளும் அரபு நாடுகளும் கட்டியெழுப்பலாம். அவர்களும் காசாவிலே நீண்ட கால முதலீடுகளை மேற்கொள்ளலாம். அத்தோடு பலஸ்தீனிய அகதிகளை அமெரிக்காவுக்குள் நுழைய வைப்பதற்கான வேலை திட்டங்களையும் நான் ஆரம்பிப்பேன். சில பலஸ்தீனிய நபர்களையும் குழுக்களையும் மாத்திரம் அமெரிக்காவிற்குள்ளே அகதிகளாக நுழைவதற்கான உத்தரவை பிறப்பிப்பதற்கும் நான் கலந்து ஆலோசனை செய்வேன். ஆனால் பலஸ்தீனிய அகதிகள் அமெரிக்காவுக்கு வருவது அவர்களுக்கு கடினமானதாகும். மிகப்பெரிய தூரத்தை கடந்து அவர்கள் அமெரிக்காவுக்கு வர வேண்டும். அதே நேரம் பலஸ்தீனிய அகதிகள் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்று மீள்குடியமர்த்தப்படுவது அவர்களுக்கு மிகவும் இலகுவான விடயமாகவும் அமைந்திருக்கும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய செல்வந்த நாடுகளின் உதவிகளுடன் நாங்கள் காசாவை மேல கட்டி எழுப்புவோம். இது அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் சிறந்த லாபத்தினை ஈட்டித் தரும். காசா என்பது ஒரு தனித்துவமான ரியல் எஸ்டேட்டுக்குரிய இடமாகும். இதை நாங்கள் ஒரு பொழுதும் கைவிடப் போவதில்லை. பலஸ்தீனியர்களுக்கு ஒரு சிறந்த மாற்றீட்டை வழங்கினால், அவர்களுக்கு ஒரு சிறந்த இடத்தினை வழங்கினால் அவர்கள் நிச்சயமாக காசாவிற்குள்ளே திரும்ப மாட்டார்கள். எனவே நாங்கள் காசாவை முழுமையாக எங்களுக்கு சொந்தமான பிரதேசமாக மாற்றுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தொடர்ச்சியான கருத்துக்கள் காசா தொடர்பாக அவர் வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டின் உறுதித்தன்மையையே எடுத்து காட்டுகின்றது. பனாமா கால்வாய் பிரதேசத்தினை அமெரிக்காவோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மெக்சிகோ வளைகுடா பிரதேசத்தினை அமெரிக்காவோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், கிரீன்லாந்து பிரதேசத்தினை அமெரிக்காவோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகின்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்த பட்டியலிலே காசாவையும் அமெரிக்காவுக்கு சொந்தமான பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார். அத்தோடு இந்த திட்டமானது ஒரு புதிய திட்டம் அல்ல, டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்ட திட்டமும் அல்ல. இவை தொடர்பாக முன்னே காணொளிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். பல தசாப்தங்களுக்கு முன்பே ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு தலைமைகளினால் உருவாக்கப்பட்ட திட்டமே பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றக்கூடிய இந்த திட்டமாகும். இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் விரைவுபடுத்துவதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்ப் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார். தன்னுடைய வியாபார திறன்களையும் முதலீட்டு திறன்களையும் பயன்படுத்தி இந்த திட்டத்தினை எப்படியாவது வெற்றிகரமாக மேற்கொண்டு விட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக களமிறங்கி செயற்பட்டு வருகின்றார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவின் நில பிரதேசத்தின் மூலமாகவும் கடல் பிரதேசத்தின் மூலமாகவும் பல பில்லியன் டாலர்களை லாபமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை டொனால்ட் ட்ரம்ப் அறிந்து கொண்டுள்ளார். மத ரீதியாக அணுகினால் இந்த பில்லியன் டாலர் லாபங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவும் முடியாது. இதனால் தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் பலஸ்தீனிய மக்களை குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றுவதற்காக வியாபார ரீதியாக அணுகியுள்ளார். காசாவின் வளங்களை பயன்படுத்தி பல பில்லியன் டாலர்களை தான் மற்றும் பெற்றுக் கொள்ளாமல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அரபு நாட்டு தலைமைகளுக்கும் பிரித்து கொடுப்பதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இதன் மூலமாக மத்திய கிழக்கு நாடுகளுடைய அரபு நாடுகளுடைய அனுமதியையும் பெற்றுக்கொள்ள முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். அத்தோடு காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்திற்கு பின்னால் பல பில்லியன் டாலர்களை லாபமாக ஈட்டிக் கொள்ளக்கூடிய இந்த திட்டத்திற்கு பின்னால் இரண்டு முக்கிய
முக்கியமான நபர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த இரண்டு முக்கியமான நபர்களில் முதலாவதாக ஜரேட் குஷ்னர் காணப்படுகின்றார். இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வியாபாரியாகவும் முதலீட்டாளராகவும் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இவர் டொனால்ட் ட்ரம்பின் மகளையே திருமணம் செய்துள்ளார். 2017 ஆண்டு தொடக்கம் 2020 ஆண்டு வரையில் டொனால்ட் ட்ரம்பிற்கான மூத்த ஆலோசகராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். 2020 ஆண்டுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்போடு ஒன்றிணைந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இவர் பல்வேறுபட்ட முதலீடுகளையும் மேற்கொண்டுள்ளார். அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து பல்வேறுபட்ட முதலீட்டு வேலை திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானினுடைய உதவியோடு 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான முதலீடுகளையும் இவர் சவுதி அரேபியாவிலே மேற்கொண்டுள்ளார். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே இயல்பாக்க நிலைமை ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு 10 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான வர்த்தகத்தினை மேற்கொள்வதற்கான திட்டத்தினை இவர் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். அதாவது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்க நிலைமையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு இவர் தயாராக இருந்தார். இதற்காகவே சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்கத்தை அவசரப்படுத்த வேண்டும் என தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வந்தார். அது மட்டுமல்லாமல் 2020 ஆண்டு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்துடனும் பஹ்ரைனுடனும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இடையிலான மிகப்பெரிய வர்த்தக தொடர்புகளையும் ஏற்படுத்தினார். ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இடையிலான மிக முக்கியமான வர்த்தக பாதைகளையும் இவர் உருவாக்கினார். இதற்காக பல பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் இவர் முதலீடு செய்திருந்தார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தோடும் பஹ்ரைன் நாட்டோடும் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட முதலீட்டு வேலை திட்டங்களையும் இவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜாரேட் குஷ்னர் என்பவர் அரபு நாட்டு தலைமைகளையும் அரபு நாட்டினுடைய வளங்களையும் பயன்படுத்தி பல பில்லியன் டாலர் இலாபங்களை சம்பாதித்துக் கொண்டுள்ளார். மாட்டிலிருந்து எவ்வளவு பாலை கறக்க முடியுமோ அதற்கு மேலதிகமாகவே அவர் கறந்துள்ளார். இந்த பட்டியலில் தான் தற்போது இவர் காசாவையும் சேர்த்துக் கொண்டுள்ளார். காசாவை மத்திய கிழக்கின் ரிவியேராவாக சுற்றுலா தலமாக மாற்றி பல பில்லியன் டாலர் இலாபங்களை அடைந்து கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார். இதற்கமைவாக காசா தொடர்பான திட்டத்தினுடைய ஒரு பகுதியையும் அவர் வெளியிட்டுள்ளார். காசாவில் இருக்கக்கூடிய இடிபாடுகளை முழுமையாக அகற்றி காசாவை மேல புனரமைத்து காசாவை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என அவர் மதிப்பிட்டுள்ளார். மேலும் காசாவிலே 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்வதன் மூலமாக இதைவிட பல மடங்கு லாபத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முதலீடுகள் நீண்ட கால முதலீடுகளாகவே அமையப் போகின்றது என்பதனையும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த திட்டத்திலே காசாவினுடைய கடல் பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய இயற்கை வளங்களும் உள்ளடங்கப்பட்டுள்ளன. காசாவின் மேற்கு கடற்கரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயற்கை எரிவாயுக்களையும் இந்த திட்டத்தின் மூலமாக அவர்கள் பெற்றுக் கொள்ளப் போகின்றார்கள். அதே போன்று மத்திய கிழக்கினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அடைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து ஐரோப்பாவுக்கான வர்த்தக பாதையை காசாவோடு ஒன்றிணைப்பதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக காசாவை ஒரு வர்த்தக நகரமாக மாற்றுவதற்கான திட்டங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனவே 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை காசாவிலே முதலீடு செய்து அதைவிட பல மடங்கு பில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதற்கான திட்டத்தையே ஜரேட் குஷ்னர் முன்வைத்துள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் மாமாவும் மருமகனும் காசாவிலே 100 பில்லியன் டாலர் சூதாட்டத்தினை மேற்கொள்ளப் போகின்றார்கள். அடுத்து காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான நபராக BlackRock காணப்படுகின்றார். BlackRock தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகின் மிகப்பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனமாகவே BlackRock நிறுவனம் காணப்படுகின்றது. அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தி வியாபாரத்திலும் விற்பனை வியாபாரத்திலும் BlackRock நிறுவனம் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் திட்டங்களையும் புதிய உலக ஒழுங்கு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தலைமையாகவும் BlackRock நிறுவனம் காணப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஒட்டுமொத்த ஜியோனிசத்திற்கும் தலைமையாகவே BlackRock நிறுவனம் காணப்படுகின்றது. ஒட்டுமொத்த ஜியோனிசத்தின் தலைவராக BlackRock நிறுவனத்தினுடைய உரிமையாளர் லேரி ஃபிரிங்க் அவர்கள் காணப்படுகின்றார். காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து BlackRock நிறுவனமானது அதிகளவான லாபத்தினை அடைந்து கொண்டுள்ளது. காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது வருடத்திலேயே BlackRockனுடைய ஐஷியாசினுடைய பங்கானது 1.2% உயர்ந்திருக்கின்றது. அதே போன்று BlackRock நிறுவனத்திற்கு கீழால் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுடைய பங்குகளும் பல மடங்கினால் அதிகரித்துள்ளன. 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து F-35 போர் விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய குண்டுகளை விநியோகம் செய்ததன் மூலமாக 55% லாபத்தினை BlackRock நிறுவனம் பெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை வழங்குவதன் மூலமாக 83% அதிகமான லாபத்தினை பெற்றுக் கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு துறையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தியிலும் BlackRockனுடைய பங்குகள் அதிகளவாகவே காணப்படுகின்றன. இதன் மூலமாகவும் 30% அதிகமான லாபத்தினை இவர் அடைந்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது.
எனவே காசாவிலே யுத்தத்தினை தொடர்வதன் மூலமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யுத்தத்தினை தொடர்வதன் மூலமாக அதிகளவான இலாபத்தினை பிளாக்ராக் நிறுவனமே அடைந்து கொள்கின்றது. காசாவிலே மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கும் நெட்டன்யாகுவை விட பிளாக்ராக் நிறுவனத்துடைய தலைவரே அதிக ஆர்வம் கொண்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதற்கான காரணங்களில் ஒன்றாக பிளாக்ராக் நிறுவனமே காணப்படுகின்றது. எனவே காசாவில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை லாபமாக ஈட்டிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேற வேண்டும். தற்போது 60% வரை தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய காசா முழுமையாக தரைமட்டமாக்கப்பட வேண்டும். காசாவிலே யுத்தத்தை முழுமையாக நிறைவு செய்து காசாவிலே ஹமாஸை முழுமையாக அளித்ததற்கு பிறகு நெட்டன்யாஹு காசாவை என்னிடம் ஒப்படைப்பார் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கு அர்த்தம் காசாவிலே மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பித்து காசாவை முழுமையாக தரைமட்டமாக்கி காசாவிலே ஹமாஸை முழுமையாக அளித்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதாகும். எனவே இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதில் தற்போது பிளாக்ராக்கும் முதன்மை இடத்தை பிடித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான பங்கபஸ்ட வெடிகுண்டுகளையும் இன்னும் முக்கியமான ஆயுதங்களையும் வழங்கி காசாவை முழுமையாக தரைமட்டமாக்குவதன் மூலமாக பிளாக்ராக் நிறுவனமானது பல்வேறு பற்றை லாபங்களை அடைந்து கொள்ளும். அத்தோடு பிளாக்ராக் நிறுவனமும் காசாவிலே முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனும் பிளாக்ராக் நிறுவனமும் ஒன்றிணைந்து காசாவில் அடுத்த கட்ட முதலீடுகளை மேற்கொள்ள போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நான் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்வேன். அதற்கு பிறகு சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் காசாவில் உள்ள பலஸ்தீனிய மக்களை பெற்றுக் கொள்வார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்றும் காணப்படுகின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் தனியாக சென்று சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரை சந்திக்க போகவில்லை. பிளாக்ராக் நிறுவனத்தோடு சேர்ந்து தான் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்து பட்டத்து இளவரசரையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றார். அது மட்டுமல்லாமல் 2022ஆம் ஆண்டு பிளாக்ராக் நிறுவனமானது அவர்களுடைய கிளை ஒன்றினை சவுதி அரேபியாவில் ஆரம்பித்துள்ளார்கள். கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலே பிளாக்ராக் நிறுவனமானது சவுதி அரேபியாவோடு மிக முக்கியமான ஒப்பந்தம் ஒன்றையும் கைச்சாத்திட்டிருந்தது. கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான ஒப்பந்தமே இரு தரப்பினருக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவின் மிக முக்கியமான ரியல் எஸ்டேட் நிறுவனமான SRC ரியல் எஸ்டேட் நிறுவனமும் பிளாக்ராக் நிறுவனத்துடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே மக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை விலை பேசி விற்பதற்கும் சவுதி அரேபிய அரசாங்கம் தயாராகியுள்ளது. இவை தொடர்பாக நான் தனியான காணொலி ஒன்றினை பதிவிடுகின்றேன். எவ்வாறு மக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை சவுதி அரேபியாவின் ரியல் எஸ்டேட் நிறுவனமும் பிளாக்ராக் நிறுவனமும் ஒன்றிணைந்து விற்பனை செய்ய போகின்றார்கள் என்பதனை அந்த காணொலியின் மூலமாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பிளாக்ராக் நிறுவனமானது மக்காவினுடைய பிரதேசங்களுக்குள் நுழைந்து விட்டது. எனவே அவர்கள் காசாவிற்குள்ளே நுழையாமல் இருக்க மாட்டார்கள். அத்தோடு காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான 2 நபர்களையும் இந்த தகவல்கள் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் இவர்களுடைய இந்த திட்டங்கள் காசாவில் ஒரு பொழுதும் வெற்றி பெறப்போவதில்லை. பலஸ்தீனிய மக்களுடைய வீரத்திற்கு முன்னாலும் தியாகத்திற்கு முன்னாலும் பொறுமைக்கு முன்னாலும் இவர்களுடைய எந்த விதமான திட்டங்களும் வெற்றி பெறப்போவதில்லை. அடுத்து இன்றைய தினம் ஈரான் இஸ்லாமிய புரட்சியினுடைய 46வது ஆண்டு நிறைவு விழாவானது கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வுகளில் ஹமாஸினுடைய தலைமைகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய செயல்பாட்டு தலைவர் கலீல் அல் ஹையா அவர்கள் இந்த நிகழ்விலே உரையாற்றி இருந்தார். இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அல்-அக்ஸா வெள்ளப்போர் என்பது ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய அழிவின் முதல் கட்டமே. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் கட்ட போராகத்தான் அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பிறகு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரமும் வந்துவிட்டது. இதற்காக ஒட்டுமொத்த எதிர்ப்பு அச்சுக்களும் தொடர்ச்சியாக செயற்படுவோம். மேலும் பலஸ்தீனிய மக்களோடு ஈரானும் ஈரானிய மக்களும் தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள். பலஸ்தீனியர்களுக்காக ட்ரூ ப்ராமிஸ் 1 ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதல்களையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டிருந்தார்கள். இதற்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நாங்கள் ஈரானோடு தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து பயணிப்போம். அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக மேற்கொள்வோம் என ஹமாஸினுடைய செயல்பாட்டு தலைவர் கலீல் அல் ஹையா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. இதன்போது நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்திருந்தார். போரானது இன்னும் முடிவடையவில்லை. நாங்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தில் தான் இருக்கின்றோம் என நெட்டன்யாஹு தெரிவித்துள்ளார். அத்தோடு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் இடைநிலை கால பிரதேசம் ஒன்றினை உருவாக்குவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் முயற்சி செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டம் நிறைவடைந்ததற்கு பிறகு 2வது கட்டத்தினை ஆரம்பிக்காமல் இடைநிலை காலப்பகுதி ஒன்றினை ஏற்படுத்தி காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டத்தையே உருவாக்கி உள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.